ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம ஃபசி மேத்தமேட்டிக்ஸ் பேப்பரில் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் கிறிஸ்ப் செட் ரிலேட்டடாக உள்ள டெஃபனிஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு உண்டான டெஃபனிஷன். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்ட்டு வந்து நமக்கு தெரியும். த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ் ஏ அண்ட் பி இஸ் த செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னாலே வந்து ஆர்டர்டு பேர் சச் தட் ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் த மெம்பர் ஆஃப் ஏ and the second element is the member of B. அதாவது A cross B அப்படின்னு தான் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டை நம்ம டினோட் பண்ணுவோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு ஆர்டர்டு பேர் A, B அப்படிங்கிற ஒரு ஆர்டர்டு பேர். இதில் ஏங்கிற ஸ்மால் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி அப்படின்ட்டு சொல்லலாம். வேர் ஏ அண்ட் பி டினோட் த A cross B டினோட் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ ஏயும் பியும் வந்து நான் எம்டி செட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்டை பொறுத்தவரையில் எப்போவுமே வந்து ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ ஃபார் எனி டூ செட்ஸ் ஏ அண்ட் பிக்கு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இதை மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஏ வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் த ஃபேமிலி ஆஃப் செட்ஸ் A1 A2 எக்ஸெட்ரா ஏஎன்னுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து A1 கிராஸ் A2 கிராஸ் எக்ஸெட்ரா ஏஎன் அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். இதை வந்து யூனியன் ஓவர் ஐ ஏஐ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். சாரி, கிராஸ் ஓவர் ஐ ஏஐ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஏன்னா கிராஸ் வச்சு தானே நம்ம டினோட் பண்ணுறோம். அப்போ கிராஸ் ஓவர் ஐ ஏஐ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். திஸ் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் A1 A2 எக்ஸெட்ரா ஏஎன் வேர் A1 பிலாங்ஸ் டு கேபிட்டல் A1, A2 பிலாங்ஸ் டு கேபிட்டல் A2 எக்ஸெட்ரா ஏஎன் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏஎன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுதான் வந்து ஜென்ரலைசேஷன் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கிராஸ் ஓவர் ஐ ஏஐ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் A1 A2 எக்ஸெட்ரா ஏஎன் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன், எ செட் whose elements can be labeled by positive integers are called countable sets. ஸோ ஒரு செட்டு அதில் உள்ள செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி லேபிள் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை வச்சு நம்ம லேபிள் பண்ணுறோம். ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை வச்சு நம்ம லேபிள் பண்ணும்போது அந்த செட்டை வந்து நம்ம கவுண்டபிள் செட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். என்ன? ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை வச்சு, ஸோ இதை மாதிரி 1 2 3 4 5 எக்ஸெட்ரா இதை மாதிரி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை வச்சு ஒரு செட்டை நம்ம லேபிள் பண்ணோம் அப்படின்னா வந்து கவுண்டபிள் செட்டு. அப்படி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் இன்டீஜர்ஸு ஃப்ராக்ஷன்ஸு எல்லாமே இன்வால்வ் ஆகி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அன்கவுண்டபிள் செட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது வந்து கவுண்டபிளுக்கும் அன்கவுண்டபிளுக்கும் உண்டான டெஃபினிஷன். For example, the set of all A such that A lies between 0 and 1 இதை வந்து என்னென்னு சொல்ல முடியும் அப்படின்னா வந்து அன்கவுண்டபிள் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா 0லேருந்து 1க்குள்ளே எவ்வளவோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது, நம்பர்ஸ். அதனால் இது வந்து அன்கவுண்டபிள். ஏங்கிறது வந்து ஒரு ரியல் நம்பர். எவ்ரி அன்கவுண்டபிள் செட் இஸ் இன்ஃபைனைட். எப்போவுமே வந்து அன்கவுண்டபிள் செட் வந்து இன்ஃபைனைட்டாக தான் இருக்கும். அதுவே கவுண்டபிள் செட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது கிளாசிஃபைடு இன்டு ஃபைனைட் அண்ட் கவுண்டபிளி இன்ஃபைனைட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அது ஃபைனைட்டாகவும் இருக்கலாம், கவுண்டபிளி இன்ஃபைனைட்டாகவும் இருக்கலாம் கவுண்டபிள் செட்டு. அன்கவுண்டபிள் செட் வந்து எப்போவுமே வந்து இன்ஃபைனைட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் வந்து கான்வெக்ஸ்க்கு உண்டான டெஃபினேஷன். ஓகேவா? A set A is called convex if and only if for every pair of points R is equal to set of all Ri, R is equal to set of all Ri such that I belongs to Nn. என்னன்னு தெரியும்ல, நேச்சுரல் நம்பர்ஸ்லேயே நம்ம பார்த்தோம்ல. And S is equal to set of all Si such that I belongs to Nn in A, and for every real number lambda belongs to closed interval 0, 1 the point T is equal to lambda Ri plus 1 minus lambda into Si is also in A. ஸோ ஒரு செட் ஏவை வந்து கான்வெக்ஸ் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஆர்ஐங்கிற எலமெண்ட்டை வந்து நம்ம கேபிட்டல் ஆரில் எடுக்கிறோம், எஸ்ஐங்கிற எலமெண்ட்டை வந்து கேபிட்டல் எஸ்ஸில் எடுக்கிறோம், லேம்டாங்கிறது வந்து பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1. அப்போ டீங்கிற ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். டீங்கிற எலமெண்ட் வந்து லேம்டா ஆர்ஐ ப்ளஸ் 1 மைனஸ் லேம்டா இன்ட்டு எஸ்ஐ அப்படிங்கிறது.
ஸோ இப்போ இந்த டி வந்து ஏல இருந்துருச்சு அப்படின்னா தென் நம்ம இந்த ஏவை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வந்து கான்வெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். வேறு இந்த ஆரும் எஸ்ஸும் பிலாங்ஸ் டு ஏ தான். ஓகேவா? ஆரும் எஸ்ஸும் பிலாங்ஸ் டு ஏ. நமக்கு டீயும் வந்து ஏலேயே வந்துருச்சுன்னா ஏவை வந்து நம்ம கான்வெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லிடுவோம். ஸோ வேறு டீனா என்னங்கிறது தான் வந்து இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இதையே வந்து நம்ம வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன் அதர் வேர்ட்ஸ் எ செட் இன் ஆர் பவர் என் இஸ் கான்வெக்ஸ். ஸோ ஒரு ஆர் பவர் என்னா என்னன்னு தெரியும்ல? ஆர்னா வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். ஆர் கிராஸ் ஆரில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆர்டர்டு பேராக இருக்கும். ஆர் கிராஸ் ஆரில் உள்ள எலமெண்ட் எல்லாமே வந்து ஒரு ட்ரிப்ளெட் எலமெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம ஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஆர் க்யூப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதனோட ஜென்ரலைசேஷன் தான் ஆர் பவர் என். ஓகேவா? ஸோ அந்த ஆர் பவர் என்னங்கிறது வந்து எப்போ கான்வெக்ஸாக இருக்கும் அப்படின்னா, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஃபார் எவ்ரி பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் அண்ட் எஸ் இன் ஏ. ஸோ ஆரும் வந்து ஏல இருக்குது, எஸ்ஸுங்கிறதும் வந்து ஏல இருக்குது. ஃபார் எவ்ரி பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் அண்ட் எஸ் இன் ஏ, all points located on the straight line segment containing R and S are also in A. So அதை வச்சுட்டு all points located in the straight line segment connecting R and S, இந்த ஆரையும் எஸ்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் செக்மெண்ட் வரைஞ்சோம் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து அதே ஏக்குள்ளேயே தான் வந்து வந்திருக்கணும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து கான்வெக்ஸ். ஓகேவா? ஸோ ஆர் ஸ்கொயரை பொறுத்த வரையில் கான்வெக்ஸ் செட்டும் நான் கான்வெக்ஸ் செட்டுக்கும் வந்து கீழே வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் A1லேருந்து A5 வரைக்கும் உள்ளது கான்வெக்ஸ் செட்டு, A6லேருந்து A9 வரைக்கும் உள்ளது வந்து நான் கான்வெக்ஸ் செட். ஓகேவா? ஸோ அதாவது இதுதான் அந்த எக்ஸாம்பிள். இதில் A1, A2, A3, A4, A5 இது எல்லாமே வந்து கான்வெக்ஸ் செட்டு. அந்த மாதிரி A6, A7, A8, A9 இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் கான்வெக்ஸ் செட். ஸோ அப்போ பாருங்கள், கான்வெக்ஸ் செட்டுக்கும் நான் கான்வெக்ஸ் செட்டுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த டயக்ராம்லேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இன் ஆர் any set is defined by single interval of real numbers is convex. ஆரில் ஏதோ ஒரு செட்டு டிஃபைன்டு பை த சிங்கிள் இன்டர்வல் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், ஒரே ஒரு இன்டர்வல் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் மட்டும் அதில் டிஃபைன்ட் ஆகியிருந்ததுன்னா அந்த ஆர் வந்து எப்போவுமே வந்து கான்வெக்ஸாக இருக்கும். அண்ட் எனி செட் டிஃபைன்டு மோர் தேன் ஒன் இன்டர்வல் டஸ் நாட் கண்டெயின் சம் பாயிண்ட் பிட்வீன் த இன்டர்வல் இஸ் நாட் கான்வெக்ஸ். ஸோ அதுவே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸ்க்கு இடையில உள்ள எலமெண்ட்ஸ் வந்து கவர் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அது எப்போவுமே வந்து கான்வெக்ஸாக இருக்காது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் இன்டர்வல் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 0,2 அப்படிங்கிற ஒரு இன்டர்வல், 3,5 அப்படிங்கிற ஒரு இன்டர்வல். இதுதான் வந்து உங்களுக்கு ஆர் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து சம் எஸ் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஆர் யூனியன் எஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஏ. ஸோ இது வந்து கான்வெக்ஸ் கிடையாது. ஏன்னா இப்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஸ்மால் ஆர் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர் அண்ட் ஸ்மால் எஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எஸ்ன்னு கான்வெக்ஸோட டெஃபினேஷனில் சொல்லியிருந்தோமா. ஸோ அப்போ ஸ்மால் ஆரோட வேல்யூ வந்து இந்த இன்டர்வலில் இருக்கணுமா 0,2ல், அதை வந்து நம்ம 1 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதே எஸ்ஸுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது இந்த 3,5ங்கிற இன்டர்வலில் இருக்கணுமா, இதை வந்து சம் 4 அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கலாம். அதை மாதிரி டெஃபினேஷன்லேயே என்ன சொல்லியிருந்தோம், லாம்டா பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1ன்னு சொல்லியிருந்தோமா. ஸோ அப்போ லாம்டாவோட வேல்யூவை வந்து சம் 0.4 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம டீயை வந்து கேல்குலேட் பண்ணணும். டீனா என்னது, லாம்டா ஆர் ப்ளஸ் 1 - லாம்டா இன்ட்டு எஸ் அப்படின்ட்டு தெரியுமா. ஸோ இந்த டீயோட வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ டீயோட வேல்யூவை கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 2.8. பட் இந்த 2.8ங்கிறது வந்து இந்த இன்டர்வலில் கிடையாதா. ஏன்னா 0லேருந்து 2 வரை கவர் ஆகுது, அப்புறம் 3லேருந்து 5 வரை தான் வந்து கவர் ஆகுது. ஸோ 0லேருந்து 2வும் 3லேருந்து 5 வரை மட்டும்தான் வந்து கவர் ஆகுது. இந்த இடம் வந்து உங்களுக்கு கவர் ஆகவே இல்லை. பட் இந்த இடத்துல தான் வந்து 2.8 அப்படிங்கிறது வந்து
வந்து இருக்குது. அதனால டி டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்ட்டு கிடைக்குது. அதாவது ஆர் கமா எஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு எடுத்தோம், டி டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்ட்டு கிடைக்குது. ஸோ இந்த செட் ஏ வந்து கான்வெக்ஸ் கிடையாது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து கான்வெக்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னது அப்படின்னா, லெட் கேபிட்டல் ஏ டினோட் த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். ஸோ கேபிட்டல் ஏங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்னு எடுத்துக்கலாம். இஃப் தேர் இஸ் a ரியல் நம்பர் ஆர் such that x greater than r for every x belongs to a. ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு செட்டு வந்து x1 x2 எக்ஸெட்ரா xn அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஒரு ரியல் நம்பர் வந்து ஆறுங்கிறது வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த ஆர் வந்து இந்த எக்ஸைஸை விட xi is greater than r. இந்த xi எல்லாமே வந்து அந்த ஆரை விட பெருசு. இல்லை ஆறுங்கிறது வந்து ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது, அந்த ஆர் வந்து இந்த எல்லா xiயை விடவும் சின்னதாக வந்து இருக்குது அப்படின்னா தென் ஆர் இஸ் கால்டு தி அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ அப்படின்ட்டு சொல்லலாம். தென் அந்த ஆரை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து அப்பர் பவுண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அல்லது ஏ இஸ் பவுண்டட் அபவ் பை ஆர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து பவுண்டட் அபவ்க்கு உண்டான டெஃபனிஷன். சிமிலர்லி பிங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், பிங்கிறது வந்து சப்செட் ஆஃப் ஆர். இஃப் தேர் இஸ் அ ரியல் நம்பர் எஸ் such that x is less than or equal to s for all x belongs to b. ஸோ அப்போ பிங்கிற செட் வந்து x1 x2 எக்ஸெட்ரா xn. நமக்கு வந்து ஒரு எஸ்ஸுங்கிறது வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த எஸ் வந்து இந்த எல்லா எக்ஸையை விடவும் பெருசாக இருக்குது அப்படின்னா தென் எஸ்ஸை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து லோயர் பவுண்டு ஃபார் பி அப்படின்ட்டு சொல்லுவோம். அல்லது இட் இஸ் பவுண்டட் பிலோ பை எஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ பவுண்டட் அபவ் பவுண்டட் பிலோக்கு இதுதான் வந்து டெஃபினிஷன். ஸோ இது வந்து நம்ம சீக்வன்ஸ்லேயே வந்து படிச்சிருப்போம். பவுண்டட் அபவ்னா என்ன, பவுண்டட் பிலோனா என்ன அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னது அப்படின்னா, ஃபார் எனி செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஏ தட் இஸ் பவுண்டட் அபவ். ஸோ செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இருக்குது, அது பவுண்டட் அபவ் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ பவுண்டட் அபவ்னா என்னென்னு தெரியும்ல, எந்த ஒரு எக்ஸ் எடுத்தாலும் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா தென் ஆரை தான் நம்ம அப்பர் பவுண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அல்லது ஏ இஸ் பவுண்டட் அபவ் பை ஆர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஏங்கிறது வந்து பவுண்டட் அபவாக இருந்தது அப்படின்னா தென் த ரியல் நம்பர் ஆர் இஸ் கால்டு சுப்ரீமம். ஸோ அந்த ஆர் ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுதுல்ல, அந்த ஆர் வந்து நம்ம சுப்ரீமம் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோன்னா ஆறுங்கிறது வந்து அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ அப்பர் பவுண்டுனா இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நோ நம்பர் லெஸ் தேன் ஆர் இஸ் அன் அப்பர் பவுண்டு ஃபார் ஏ. அந்த ஆரை விட எந்த ஒரு சின்ன நம்பருமே வந்து அந்த ஏங்கிற செட்டுக்கு வந்து அப்பர் பவுண்டாக இருக்கக்கூடாது. ஆறுங்கிற நம்பர் அப்பர் பவுண்டாக இருக்கணும், பட் ஆரை விட சின்ன நம்பர் எதுவுமே அந்த செட்டுக்கு வந்து அப்பர் பவுண்டாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா தென் அந்த ஆரை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து சுப்ரீமம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதனோட ஜஸ்ட் ஆப்போசிட் தான் வந்து இன்ஃபிமம். ஃபார் த செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் பி தட் இஸ் பவுண்டட் பிலோ, ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் ஆரை வந்து நம்ம இன்ஃபிமம் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோன்னா அந்த எஸ்ஸுங்கிறது வந்து பிக்கு வந்து லோயர் பவுண்டாக இருக்கணும். ஸோ எஸ்ஸுக்கு வந்து அந்த பிங்கிற செட்டுக்கு எஸ் வந்து லோயர் பவுண்டாக இருக்கணும். அதை மாதிரி எஸ்ஸை விட எந்த ஒரு பெரிய நம்பருமே வந்து அந்த செட்டுக்கு வந்து லோயர் பவுண்டாக இருக்கக்கூடாது. எஸ் தான் இருக்கிறதுலே லோயர் பவுண்டாக இருக்கணும், அதை விட பெரிய நம்பர் எதுவுமே வந்து லோயர் பவுண்டாக இருக்கக்கூடாது. ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா வந்து இன்ஃபிமம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சுப்ரீமம் இன்ஃபிமம்க்கு உண்டான டெஃபனிஷன்ஸு. ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னால் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னால் என்ன அப்படின்ட்டு தெரியும், அது வந்து ஒரு ஆர்டர்டு பேர் ஏக்கமா பி அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கவுண்டபிள் செட் அன்கவுண்டபிள் செட்னால் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். மூணாவது டெஃபினிஷனில் வந்து கான்வெக்ஸ் செட்னால் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ ஆறு எஸ்ஸுங்கிற ரெண்டு எலமெண்ட் வந்து கேபிட்டல் ஏல எடுக்கிறோம். டீங்கிற எலமெண்ட்டும் கேபிட்டல் ஏல இருந்துச்சு அப்படின்னா அந்த செட் வந்து கான்வெக்ஸ், இல்லை அப்படின்னா அது வந்து கான்வெக்ஸ் கிடையாது. வேர் டீனா என்னதுன்னா லாம்டா ஆர்ஐ ப்ளஸ் 1 - லாம்டா இன்ட்டு எஸ்ஐ அப்படிங்கிறது.
ஸோ இதையே வந்து டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்காக அடுத்த எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது ஆர்எஸ் அப்படிங்கிற 2 எலமெண்ட் வந்து ஏல எடுக்கிறோம். இந்த ஆரையும் எஸ்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி உள்ள ஸ்ட்ரெயிட் லைன் செக்மெண்ட்ஸ் எல்லாமே அதே ஏக்குள்ளே கவர் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து கான்வெக்ஸ். அப்படி கவர் ஆகலை அப்படின்னா அது வந்து நாட் கான்வெக்ஸ். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதில் A1லேருந்து A5 வரைக்கும் உள்ள செட்டு வந்து கான்வெக்ஸாக இருக்கும். ரிமைனிங் எதுவுமே வந்து நாட் கான்வெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ அப்போ கான்வெக்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கீழே என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அப்பர் பவுண்டு டெஃபனிஷன், லோயர் பவுண்டு டெஃபனிஷன் என்னங்கிறத வந்து பார்த்தோம். இதை வச்சுட்டு சுப்ரீமம் டெஃபனிஷனும் இன்ஃபிமம் டெஃபனிஷனும் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்போம். ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.